ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அப்படியே அந்த கிரெயின் சவுண்ட் வாழை தான் காட்டுறாங்க. உள்ளே பார்த்தா அந்த போண்டாக்குள்ளியோட அப்பா சொல்லிக்கிருக்காரு, ஏய் என்ன இதெல்லாம் முடிச்சு கட்ட போறியா? இதோட விடு. அவன் என்னப்பா சொல்றீங்க? அவன் நான் யாரு? உங்கள் சன். அது மட்டும் இல்லை, இந்த கிரெயின் சவுண்ட் வாலோட யங் மாஸ்டரும் கூட. அவன் கிட்டத்தட்ட என்னை கொன்றுப்பான். அப்படிப்பட்ட ஸ்ட்ரேஞ்சரை விட சொல்கிறீங்களா? நீங்கள் அதையெல்லாம் கேட்காம இன்னும் என்னை வேடிக்கை பார்க்க தான் சொல்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி தைரியம்? அவன் என்ன சேலஞ்ச் பண்ணது இந்த கிரேட் சவுண்ட் வாலை சேலஞ்ச் பண்ண மாதிரி இல்லையா? இல்லை, எனக்கு எதுவுமே அத்தாரிட்டி இல்லையா இந்த தைவானில்? அதுக்கு அவசரம். டேய், அவனுங்களுக்கு அந்த கோட்டையே பார்த்துக்குருவானுங்க. நீ எந்த விஷயத்தையும் பண்ணாத, நீ மூடிக்கிட்டு இருந்தாலே போதும். டேய், இன்னுமாடா உனக்கு புரியலை? எல்லாத்துக்கும் காரணமே உன்னோட பிஹேவியர் மட்டும்தான்டா. ஆரம்பத்துலேருந்து இதுதான் பிரச்சனை இழுத்துக்கிட்டே வருது. பட் நீ உன்னோட மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கிறாயே இல்லை. இதனால தான்டா இந்த கிரெயின் சவுண்ட் வாலோட பேரே போயிட்டுருக்கு தெரியுமா? அவன் ஒன்று கெடுக்கலடா. அதுக்கு அவன் என்ன? ஆமாம், எல்லாம் என்னோடய ஃபால்ட் தான். அவன் என்னை கிட்டத்தட்ட கொல்ல பார்த்தானே, அதுவும் என்னோடய ஃபால்ட்டு தான். அது மட்டும் இல்லை, இப்போ அவனை யாரையும் கொண்டாலும் அது என்னோடய ஃபால்ட்டு தான். ஏன்னா நான் தான் உங்களோட பேட் சன் ஆச்சே, கரெக்டா? நான் ஒரு சின்ன லைஃப் வாழ்ந்தாலும் சரி, அவன் நேரம் கொண்டு நான் மேலே போயிருந்தாலும் சரி, அப்போ அதுவும் என்னோடய ஃபால்ட்டா? இவன் ஐயோ ராமா, இவன் என்னடா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் கோல்டையும் சரி ஜேடையும் சரி கலெக்ட் பண்ணி இந்த ரூயின்ஸை கட்டியிருக்கேன். இவரோட நேம் தான் தி ஹெட் ஆஃப் தி கிரேட் சவுண்ட் வால், ஹுவாங் டு ஜியான். இங்கிட்ட வந்துடுறான். இல்லை, நான் அவனை சும்மா விட போகிறதில்ல. என் கோவத்துக்கு ஆளாயிட்டான். அவன் சாவை பார்க்காம நான் அடங்கவே மாட்டேன். ஏய், எல்லாரும் கவனிங்கடா, நான் இந்த ஹுவாங் மூ. அது மட்டும் இல்லை, இந்த ரைட்டியஸ் குரூப்போட யங்கஸ்ட் மாஸ்டர் வேறு. அவன் என்னையே சேலஞ்ச் பண்ணியிருக்கான். அப்போ உங்களை எல்லோரும் நான் பிரதர் மாதிரில பார்த்துக்கிருக்கேன். அப்போ இந்த கிரேட் சன் வாலையும் அவன் சேலஞ்ச் பண்ணியிருக்கான்னு தானே அர்த்தம். அவன் நம்மளுக்கு இப்போ த்ரெட்டனாக இருக்கான்டா. அந்த பேஸ்டரை விடவே கூடாது. இவனுங்கெல்லாம் எஸ் மாஸ்டர்னு கத்திக்கிருக்கானுங்க. பூரா பையில அவனை அட்டாக் பண்ண போயிட்டுருக்கானுங்க. பாவம் பைபிளுக்கு தெரில வெளியே வந்துட்டான்னு. இன்னைக்கு அந்த பயலை கொண்டு தலையை நம்ம பிளேஸுக்கு கொண்டு வரேன்டா. இந்த ஹாங் மூவானா அதை தலைமை ஏற்றுக்கிட்டு வரேன்னு சொல்லிகிட்டே போகிறான். கதை திறக்கும்போது சொல்கிறான், ஃபஸ்ட் நம்ம போக வேண்டியது அந்த மிலிட்ரி கோர்ட்டுக்கு தான்டா. டோரை திறக்கிறான், பார்த்தா தடிமாடி இங்கே தான் நிற்கிறான். நேர ஸ்வாடை மண்டையில் போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறான். என்ன தம்பி, டோரை நானே திறக்கலாம் பார்த்தேன், நீ ஏன் திறந்துட்டேன்னு சிரிக்கிறான். போட்டான் போடு நடு மண்டையில். அதான் துண்டு துண்டாக போயிட்டான். போட்ட அட்டாக்கில் இங்கே நின்றவனுங்கெல்லாம் பறக்கிறானுங்க. இவன் உங்கள் அப்பா பார்க்குறாரு, மூ. டேய் யூ பாஸ்டர், உன்னை விட மாட்டேன்டான்னு இவர் அட்டாக் பண்ண போகிறாரு. என்ன தைரியம் தான் என் பையனை கொண்டிருப்ப? என்னடா வாங் டூ ஜியாங், என்ன இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றுட்டு நீ என்ன கொண்டோம்னு என்ன கொள்ள வரியா? ஃபஸ்ட்டு நீ தாண்டா அவனை கொண்டிருக்கணும். இவன் புல்ஷிட்டுன்னு சொல்லி அப்படியே நேராக அட்டாக் பண்ண வந்திருக்கான். இன்றைக்கி உன்னை கொண்டு என் பையனோட இறுதி சடங்குக்கு உன்னையும் சேர்த்து அனுப்புகிறேன்டா. இவன் அசால்ட்டாக ஸ்வாட் எடுத்து அந்த அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிருக்கான். இவன் சொல்லிக்கிருக்கான், எக்ஸ்டிங்விஷ் தி டெவில். இதுதான்டா என்னோட பிரின்சிபிள். நான் எதிர்பார்த்தபடி இந்த கிரேட் சவுண்ட் வால் டெவிலுக்கு எறையாக போகுதுடா. நீங்கள் என்னத்தான் ரைட்டியஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் எவனும் சர்வே ஆக மாட்டீங்க. மாற்றி மாற்றி அட்டாக் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இவன் புல்ஷிட்னு சொல்லி இங்கிட்டு போயிட்டுருக்கான். போய் தரையில் தேய்ச்சிக்கிட்டே போகும்போது சொல்கிறான், நீ இந்த கிரேட் சவுண்ட் வாலை ஏன்டா பகச்சம்னு நீ வருத்தப்பட போகிறடா. பார்த்தா இவன் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். இந்த என்டையர் தைவானே எங்களோட பவர் தாண்டா அதிகம். ஏய் அப்படியா? நீ என்ன தான் ஜட்ஜ் பண்ணாலும் சரி, டெவிலுக்கு எந்த ஒரு ட்ரூத்துமே இடையூறாக இருக்காது தம்பின்னு சிரிக்கிறான். இவன் இன்னைக்கு உன்னை விட்டா தானே என் வேலையை முடிச்சிட்டா நீ என்னடா பண்ணுவ? இப்போ ஓவராக பேச வேணாம், வா வேலையை காட்டோம்னு இவரோட பவர் எடுத்துக்கிருக்காரு. பார்த்தா
ஒரு ஸ்வாடு மாதிரி கிரியேட் ஆகி வந்துருக்கு அவனை அட்டாக் பண்ண. சுற்றி 10-15 ஸ்வாடு நடுவில் அவர் நின்று சொல்கிறாரு, இன்னைக்கு இந்த கிரேன் சவுண்ட் வாலோட பவர் என்னன்னு நான் காட்டுறேன்டா. இவன் சொல்கிறான், ஓ அப்படியா, உன் தலையை வெட்டி இந்த டெவில்லாம் யாரும் காட்டுறேன்டா. இவர் சொல்கிறாரு, ஃப்ளையிங் ஸ்வாட். பார்த்தா அங்கே இருந்த மொத்த ஸ்வாடை அவனை அட்டாக் பண்ண போயிட்டுருக்கு. அவன் அப்படியே நிற்கிறான். என்ன தம்பி, இதுதான் உங்களோட கிரேட் சவுண்ட் வாலோட மெத்தோடா? இந்த வாங்கிக்கன்னு மொத்த கத்தியும் அடித்து பறக்க விட்டுக்கிருக்கான். எத்தனை வந்தாலும் சரி ஒன்று தொடுதான்னு பார்ப்போம்னு வெட்டிக்கிட்டே இருக்கான். மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டு அப்படியே கிட்டே வந்துட்டான். இவனுங்கெல்லாம் இம்பாசிபிள், எப்படி நம்ம பேட்ரியாக்கோட ஃப்ளையிங் ஸ்வாடையை அசால்ட்டாக பிளாக் பண்ணிட்டானே. இவருக்கே ஷாக்கு, இந்த பேஸ்டர் இவ்வளோ பவர்ஃபுல்லா, உன்னை விட மாட்டேன்னு அவனுக்கு நேர ஸ்வாடை நீட்டி அவரோட ஃபைனல் ஸ்ட்ரைக்கை போட ரெடி ஆகிட்டாரு. தி கிரேட் மாஸ்டர் அசன்ஸ் டு தி மவுண்டைன். அவன் பார்க்குறான், ஓ இதுவுமே வெஸ்டான பீஸ் மாதிரி தான் இருக்குது, ஏன்டா அந்த அட்டாக் எடுக்கிற. அவர் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இவனுக்கு நேரம் வந்துருக்காரு. இப்போ போடுற அட்டாக்கு ஓ ஹார்ட்டை பியர்ஸ் பண்ணி வெளியே வரப்போகுதுரா. இவன் சிரிச்சுக்கிட்டு, என்ன பண்ணாலும் யூஸ்லெஸ் தான்ப்பா, இந்த வாங்கிக்கன்னு இவன் ரெடி ஆகிட்டான். இங்கே பவர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுதுண்ணா, அப்போ என்னோட பவரை பாடுறா. இவன் கத்திக்கிட்டே சொல்கிறான், இங்கே இருக்கிற மொத்த கிரேட் சவுண்ட் வாலையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணுறேன்னு. ஒரு ஸ்லாஷ் தான் தி மெர்சிலஸ் கிரேட் ரேஞ்ச் அட்டாக்குன்னு போட்ட போடல அவன் அடித்து பறக்கிறான். அவன் என்னன்னு பார்க்குறக்குள்ள உடம்ப துண்டு துண்டாக வெட்டிட்டு போயிடுச்சு. வெட்டினது அவனை மட்டும் இல்லை, பின்னாடி இருக்க அந்த பிளேயர்ஸையும் வெட்டிடுச்சு. பார்த்தா தூரத்துலேருந்து கூட அங்கே நடக்கிற சண்டை அப்படியே தெரியுது. அப்படியே நைட் டைமில் கேய்பாங்க தான் காட்டுறாங்க. பார்த்தா அவனுங்க அப்படியே ஒரு டிஷ்ஷை சமைச்சுக்கிருக்கானுங்க. ஏய் இதை பார்க்க ரொம்ப டெலிஷியஸாக இருக்குல்ல. ஹீரோ பார்க்குறான், ஏய் இது என்னப்பா ஃபுட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏய் இது தாண்டா நான் சொன்னேன் அந்த கெய்பாங்கில் இருக்கிற அந்த சாகு சூப்பு. இந்த ஃபுட் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுடா அந்த கெய்பாங்கில். இதில் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா, பாம்பு நாய் எல்லாத்தையும் வேக வைக்கணும், அப்புறம் ஒரு சீக்ரெட் ரெசிபி அதுவும் இந்த கெய்பாங்கில் தான் கிடைக்கும், அதையும் கலந்தா எவ்வளோ சாப்பிட்லாம் தெரியுமா. அதை கேட்டதும் ஹீரோ, ஆத்தாடி ஆத்தா இவனுங்க மனுஷன் தானா, எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு வேற கொடுங்க. அந்த டைமில் அந்த பிரான்ச்சு கட்டுக்கிட்டு வந்து ஒருத்தன் காதில் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன உண்மையாவா. அப்போ வைஸ்மேன் சொல்கிறாரு, ஏய் பிரான்ச் கட் என்னாச்சு. அதுக்கு அவர் பதட்டப்பட்டுக்கிட்டே சொல்கிறாரு, அந்த காங்வி அந்த கிரேன் சவுண்ட் வாலை அட்டாக் பண்ணிட்டானா. இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, என்ன. ஹீரோ பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் நேசண்டு இன்னொரு பிளேஸை காட்டுறாங்க. பார்த்தா காங்வி வந்துக்கிருக்கான். என்ன இது, பார்த்தா ஒரு கேம்பிளிங் பண்ணுற ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கான். அங்கே கீழே விளாண்டுக்கிருக்க எல்லாரையும் பார்த்துருக்கான். டேமிட், இவனுங்கெல்லாம் நான் என்ன அவசரத்தில் வந்துக்கிருக்கேன் விளாண்டுக்கு இருக்கானுங்க. அப்படி அவன் பார்த்துக்கு இருக்கும்போதே பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ், மாஸ்டர் காங்வி நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுறீங்களா. சரி அது ஓகே, அவன் எங்கே இருக்கான், அவர் உள்ளே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிருக்காரு. அதை கேட்டு தான் அவன் அப்படியே ஃபாலோ பண்ணி உள்ளே போயிட்டுருக்கான். ஒரு டோரை திறந்து ரூம்குள்ளே வந்து ஒரு ஸ்டாச்சுவை நகட்டினோன்னே அப்படியே சீக்கிரம் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. நீங்கள் உள்ளே போங்க, அவர் வெயிட் பண்ணிக்கிருக்காரு. பார்த்தா ஒருத்தர் சேரில் உட்காந்துருக்கான். என்னால் நம்பவே முடியல. அண்டர்வேர்ல்டு டெவில் ஸ்வாட் என்னையை பார்க்குறக்காக வந்திருக்காரா. எனக்கு ரொம்ப ஹானராக இருக்குது. அதை கேட்டதான் அவசரம், ஏய் கேம்பிளிங் ஹெட், என்ன இந்த பிளேஸில் என்னப்பா பண்ணியிருக்க, கரெக்டான பிளேஸில் நீ சூஸ் பண்ணியிருக்க. அவன் பார்க்குறான், என்னையை ஃபாலோ பண்ண வந்தவங்க கூட நான் கேம்பிளிங் விளாட வந்தோம் தான் நினச்சிருப்பானுங்க. பட் நீ இப்படி ஒரு சீக்ரெட் ரூமை உள்ளே வச்சுருப்பேன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. சரி ஆல்ரைட், என்ன ரீசனுக்காக என்னை இங்கே கூப்பிட்ட. அப்போ தான் சொல்கிறாங்க, இவன் தான் அந்த பிளாக் மெர்ச்சண்டோட ஹெட் யோம்ஸா. ஏய் அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, உன்னால் பண்ண முடியுமா. அதை கேட்டதும், என்ன இது அந்த 5 டிராகன் லீக்கோட ஆர்டரா. அவன் பார்க்குறான், இல்லை இது என்னோடய பர்சனல் மேட்டர் தான், இருந்தாலும் இதனால் அந்த 5 டிராகன் லீக்குமே பெனிஃபிட் அடைவாங்க. அதை கேட்டது அவன் சிரிச்சிட்டு, உன் ஆர்டரை நீயே வச்சுக்கடா, இந்த மேட்டர்லாம் நான் வர முடியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு அவன் கிளம்புறான். அதுக்கு சொல்கிறான், ஓ அப்படியா, உனக்கு தெரியுமாப்பா, இந்த டெரிட்டரிக்குள்ளே மற்ற கண்ட்ரி சேர்ந்தவங்க வந்தால் அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இங்கே இருக்க வெல்த்தெல்லாம் அவனுங்க அப்டேட் பண்ணால் என்ன பண்ணுவ. அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். ஏய் நீ எதை பற்றி பேசிக்கிருக்க. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், அதான் அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப். உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டாப் லீடர் அதான் அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்போட ஃபாதர் அண்ட் டாட்டர் ஓரியல் வந்து 10 வருஷம் முன்னாடி இங்கே வந்தாங்களாமே. ஏய் ஹவு டேர் யூ, என்னடா சொல்லிக்கிருக்க.
அந்த அவுட்லாண்டர்ஸ் எல்லாம் நம்ம டெரிட்டரிக்குள்ள வெல்த்தை ஆப்டைன் பண்ண பார்க்குறானுங்களா? தெரியாதா உனக்கு? நான் சொல்கிறது உண்மைதான்ப்பா. இப்போ ஏன் உன்னை கூப்பிட்டேன்னா, எங்கள் பிளாக் மேர்ச்சண்டோட கண்டிஷனும் இப்போ சரியா இல்லைப்பா. அதுக்கு தான் உன்னே வச்சு இந்த வேலையை முடிக்கலாம் பார்க்குறேன். இந்த தைவானில் எங்ககிட்ட இருக்குது இந்த கேம்பிளிங் ஹவுஸும் மற்றது மட்டும்தான் ஒழுங்காக இருக்குது. எங்களோட பிஸ்னஸ் எல்லாம் ப்ராஃபிட்டபுளாகவே இல்லை தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் தான். இருந்தாலும் இதெல்லாம் அன்ஃபேர் தான்ப்பா. அந்த 5 ட்ராகன் லீக்கும் இந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் இடையில இப்போ சண்டை போகிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் அதுக்காக நெகோஷியேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அஃப்கோர்ஸ் இருந்தாலும் அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் பெருசு தான்ப்பா. இருந்தாலும் அவனுங்க பிக் ப்ராஃபிட்டுக்காக இங்கே வந்தானுங்கன்னு வச்சுக்கவேன், இங்கே இருக்கவனுங்க எல்லா கதையும் என்ன ஆகும் அதை கேட்டு தான் அவன் ஸ்பாடை கையில் பிடிச்சிட்டு எக்ஸ்டிங்யூஸ் தி டெவில், தட்ஸ் ரைட், ஹவு டேர் யூ அவுட்லாண்டர்ஸ் எல்லாம் எப்படிடா எங்களோட டெரிட்டரியை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்கன்னு அவன் பட்டில் கடிச்சு ரெடி ஆகிட்டான். இந்த அவுட் சைடர்ஸ் யாரையும் இந்த ஜாங்வானுக்குள்ளே நான் விடவே மாட்டேன்டா. அப்படி வந்தா இந்த டெவிலை தான் அவனுங்க சந்திக்கணும். நான் காட்டுறேன்டா இந்த ஜாங்வானில் இருக்கிறது வெரிஃபையான பவர் யாருக்கிட்ட இருக்குன்னு. அவன் அப்படியே கேட்டு போயிட்டுருக்கான். நான் கண்டிப்பாக அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பை இந்த தைவானில் இருக்கிற தடையுமே தெரியாமல் டிஸப்பியர் பண்ணுறேன்னு போகிறான். இவன் அதை கேட்டதும், ஓ அப்படியா, நல்லது நல்லதுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கிட்டிருந்து அந்த அயன் ஆர்ச்சர் வந்து சொல்லிக்கிருக்கான், நீங்கள் ரொம்ப அமேசிங்காக தான்ப்பா இருக்கீங்க, எப்படி ஒரு நல்ல மூவை மேக் பண்ண வச்சிங்க. அவன் சொல்கிறான், உண்மையாகவே உங்களை பிளாக் மெர்ச்சனோட ஹெட்ருன்னு சொல்கிறதுக்கு தகுதியான ஆள் தான்ப்பா நீங்கள். என்ன மார்வலஸ் அயன் ஆர்ச்சர், என்ன நீங்களே இந்த அளவுக்கு புகழ்ந்துக்கிறீங்களே. அந்த காய், அதான் அந்த காங்வி, எனக்கு நல்லாவே தெரியும். அவனுங்களோட பேரண்ட்ஸை அந்த யுவான் ஆர்மி தானே கொண்டானுங்க. அதுலேருந்து இவனை அவுட்லாண்டர்ஸை தடுக்கிறதுக்காகவே வளர்த்து டெவலப் பண்ணி விட்ருக்கானுங்க. ஸோ நான் சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான்ப்பா பண்ணேன். பாத்தியா, நம்ம பண்ண நினைக்கிற வேலையெல்லாம் இப்போ அவன் முடிச்சிடான் பாத்தியா. அதை கேட்டது அவன் சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் சரி, அவன் ஒரு ஸ்கேரியான பர்சன், எப்போ வேணாலும் நம்ம சைடு திரும்பலாம். வைதவே நம்மளோட பிளான் என்னாகும்? அவன் பார்க்குறான், ஓ அதுவா, ஆக்சுவலாக கண்டிப்பாக உன்னைய நான் அந்த இடத்துக்கு கூட்டி போகிறேன்டா. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீ வா. அதான் அந்த வால் ஆஃப் ரெட் டியர்ஸ். அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான். சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே இருக்கானுங்க. இங்கிட்ட அப்படியே அந்த சிட்டிக்குள்ளே காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ ஒரு இதுக்குள்ளே உட்காந்துருக்கான், ஹோட்டலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே சொல்லியிருக்கான். உண்மையாகவே குளிச்சுட்டு 3 பார்த்துக்கிட்டே இப்படி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது ரொம்ப சொர்க்கம்ப்பா. இருந்தாலும் அந்த அண்டர்வேர்ல்டு டெவில் ஸ்வாட் காங்வி, அவனை நான் முன்னாடியே கொண்டிருக்கணுமோன்னு ஹீரோ திங்க் பண்ணுறான். முன்னாடி நடந்த திங்க் பண்ணி பார்க்குறான். என்ன சொல்கிறீங்க, அந்த அண்டர்வேர்ல்டு டெவில் ஸ்வாட் அதை ஃபுல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டானா? எப்படி, அந்த கிரேண்ட் ஸ்டோன் வாலையா? ஆமாம், அவனுங்களோட மொத்த டிசபிள்ஸுமே செத்துட்டானுங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஹெட்டு அப்புறம் அந்த யங் மாஸ்டர் எல்லாருமே துண்டு துண்டாக வெட்டி கொண்டிருக்கான். அவர் நடுங்கிட்டே சொல்கிறாரு, என்ன சொல்கிற, துண்டு துண்டாக வெட்டிட்டாங்கங்களா? சரி ஓகே, அவன் என்ன ரீசனுக்காக அவன் அந்த பப்ளிக்கை கூட ரிட்டர்ன் பண்ணிக்கிருக்கான்? அப்போ எல்லாருக்கும் ஆர்டர் போடுறாரு, வைஸ்மேன், பிரான்ச் ஹெட், உங்கள் கூட 3 இல்லைன்னா 4 பேர் திறமையான ஆளை கூப்பிட்டுக்குங்க. அந்த அண்டர்வேர்ல்ட் ஸ்வாடை ஃபாலோ பண்ணி அவள் என்னென்ன பண்ணுறான்னு நல்லா வாட்ச் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட மிஸ் பண்ணவே கூடாது. அதை கேட்டது அவனுங்க, கண்டிப்பாக உங்கள் ஆர்டரை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு அவனுங்க போயிட்டானுங்க. இங்கே உட்காந்து ஹீரோ திங்க் பண்ணுறான், ஆமாம் இந்த விஷயத்தை கேங்பாங் பார்த்துக்குறோம். இருந்தாலும் அந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் 5 ட்ராகன் லீக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இருந்தாலும் ஓகே, என்ன பிரச்சனை வந்தா என்ன, நம்ம பார்த்துக்கலாம்னு ஹீரோ இருக்கான். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நான் அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்புக்கு போயாகணும். அவனுங்க இந்த தைவானில் இருக்கிறதுலே பெரிய பிரான்ச் ஆஃபீஸ் தானே, எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்னு ஹீரோ திங்க் பண்ணுறான். அந்த டைமில் தான் ஒரு கால், ரெட் கலர் ஷூ போட்ட மாதிரி. அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான் அந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸோட? ஹீரோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஒரு பொண்ணு பக்கத்தில் 2 பேரோட வந்துக்கிருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அப்படியே அந்த பொண்ணு உள்ளே வருது. பார்த்தா யாருன்னு கூட காட்டலை. நம்ம ஹீரோ சொல்லிக்கிருக்கான், ஆமாம் அந்த எல்டர் கொடுத்த காங்கோட டேரக்டர் புக்கில் இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, இந்த ப்ளூ க்ளவுட் பேட்டர்ன். அப்போ இவனுங்க கண்டிப்பாக அந்த மவுண்ட் வாஸ் செட்டோட டிசபிள்ஸாக தான் இருக்கணும். அப்போ இவ அந்த ரெட் ப்ளம் பிளாசமாக தான் இருக்கணும். இவ அந்த மவுண்ட் வாஸ் செட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள்.
இவளை பற்றி இந்த வேர்ல்டு முழுக்க நல்லாவே தெரியும். இந்த உமன் கண்டிப்பாக அந்த காங்கோவில் இருக்கிற 3 ஃப்ளவர்ஸில் இவரும் ஒரு ஆள் தான். அப்போ இவரோட நேம் டாங்மோங் ஜாங்கியான் தானே? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மவுண்ட் வாசெட்டில் தாவோயிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுவானுங்க. எந்த ஒரு ஃபீமேல் டிசபிள்ஸையும் அலோவ் பண்ணவே மாட்டானுங்க. பட் அதையே உடச்செறிஞ்சு உள்ளே போனவ தான் இந்த டாங்மோங் ஜாங்கியோங். ஹீரோ பார்த்துக்கிருக்கான். என்ன ஒரு கோயின்சிடென்ட். நான் இவளை இந்த தைவானில் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அப்போ இங்கே சொல்லியிருக்கானுங்க, சீனியர் சிஸ்டர் எல்லா டேபிளுமே ஃபுல்லாக இருக்குது, எந்த ஒரு எம்டி சீட்டுமே இல்லை. ஸோ நம்ம யார் கூடாது ஷேர் பண்ணி தான் ஆகணும் போல். அவள் அப்படியே பார்த்துக்கிருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ தான். இந்த மேன் ஒரு அன்யூஷுவல் எனர்ஜி வச்சுருக்கான். அவனோட ப்ளூ ஐ இவன் எனக்கு தெரிஞ்சு அவுட்லாண்டர்ஸாக தான் இருக்கணும். அவள் அப்படியே நம்ம ஹீரோ கிட்டே வந்துருக்கா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் டேபிளில் நானும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாமா? நீங்களே பாருங்களேன், எந்த சீட்டுமே எம்டியாக இல்லை. ஹீரோ பார்க்குறேன். ஷோர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்தாலே தெரியுது. நானுமே தனியாக உட்கார கடுப்பாக தான் இருக்குது, வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறேன். அவள் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டா. அப்போ அங்கிட்டு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏய் மொத்தம் 3 பவுல் நூடுல்ஸ் கொண்டு வா, 2 பிளேட் டம்ப்ளிங்ஸை கொண்டு வா. அவள் சொல்லிக்கிருக்கா, நீங்கள் உங்கள் டேபிளை என் கூட ஷேர் பண்ணனால நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் டாங்மோங் ஜாங்கியோன், மவுண்ட் வாசெட்லேருந்து வந்துடுறேன். இங்கிட்டு அவன் சொல்கிறான், நான் தான் 2nd ஜெனரேஷன் டிசபிள் மவுண்ட் வாசெட்டில், என்னோடய நேம் ஜாங்கின். இங்கிட்டு உள்ளவன் சொல்கிறான், நானுமே 2nd ஜெனரேஷன் டிசபிள் தான் அந்த மவுண்ட் வாசெட்டில், என்னோட நேம் ஜாங் மூஹோ, நைஸ் டு மீட் யூ சார். ஹீரோவும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், என்னோட நேம் தான் டான் சாயு. மாஸ்டர் டான், உங்ககிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லாம் இருக்கும் போலையே, நீங்கள் எந்த செக்ட்லேருந்து வரீங்க? ஹீரோ சொல்கிறான், ஏய் நான் இந்த ஜாங்வானில் எந்த ஒரு செக்ட்லேயுமே கிடையாதுப்பா. ஹீரோ சொல்கிறான், நான் கொஞ்சம் செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்காக தான் கொஞ்சம் கற்று வச்சுருக்கேன், அதை மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு தான் பாச்சிங்க. அவள் அப்படியே பார்க்குறான். இந்த பர்சன் இவன் ரொம்ப செல்ஃப் கம்போஸ்டாக இருக்கான். இருந்தாலும் இவனோட இன்டென்ஷன் என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க கூட முடியல. நான் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். ஹீரோப்போ எனக்கு லேட் ஆயிடுச்சு, சரி ஓகே ஃபஸ்ட் நான் இங்கேருந்து போகிறேன்னு ஹீரோ எந்திரிச்சு போகிறான். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் திங்க் பண்ணிக்கிருக்கான். இவன் பார்க்க ஒரு யூனிக்கான பர்சனாக இருக்கான். நார்மலாக எந்த ஒரு பீப்புளாக இருந்தாலும் ப்ளட் ப்ளம் பிளாசம் வந்திருக்கோம்னு சொன்னான். அவனுங்க இவ்வளோ காமாவாக இருப்பானுங்க. இவன் பார்த்தியா, அதுக்கு அவசரா இந்த வேர்ல்டை பற்றி இவனுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அவனுக்கு என்னை பற்றி தெரியலை. ஸோ சரி விடு, அவன் போயிட்டு போகிறான். இங்கே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனோட நேமை பார்த்தா அவன் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம எந்த ஒரு ஆளையும் நம்பவே கூடாது. காரணம் அந்த அண்டர் வேர்ல்ட் டெவில்ஸ் வார்டு அவனோட இவன் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அவன் சொல்கிறான், என்னத்தான் அவனோட கன்ஃபார்ம் ஐடென்டிட்டி எனக்கு தெரியாட்டாலும் இவன் அந்த கிராண்ட் சவுண்ட் வால் இன்சிடெண்ட்டில் சேர்ந்துருக்க வாய்ப்பே கிடையாது. அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில், பட் இருந்தாலும் அவனோட கியூஐ நான் என்னால் சென்ஸ் பண்ணக்கூட முடியலை. அவ்வளோ சென்சிட்டிவாக எப்படி இருக்கான். அது மட்டும் இல்லை, எனக்கு ஏதோ அவனை பார்த்தா கொஞ்சம் பயம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் என்னன்னு தெரில. அவன் சொல்லியிருக்கான் இங்கிட்டு, அந்த கிராண்ட் சவுண்ட் வால் இன்சிடெண்ட்டில் அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில்ஸ் வார்டு தனியாக தான் பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில்ஸ் வார்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். அவன் தான் இந்த வேலையை தனியாக பார்த்துருக்கான். அவன் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் குரூப்புக்கு எதிராகவே தைவானில் அப்படி பண்ணியிருக்கானா? அப்போது சாரா எனக்கு சரியாக தெரில. பட் இருந்தாலும் அந்த காங்குவியை பற்றி நல்லாவே தெரியும். அவனுக்கு தோன்றது மட்டும்தான் செய்வான். அவன் மற்ற யாரோட பேச்சையும் கேட்கவே மாட்டான் தெரியுமா. மற்ற பிளான்லேயும் அவன் மாட்டவும் மாட்டான். வெல் இருந்தாலும் ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஜியாங் டூசுவை பார்ப்போம். அதான் அந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்பில் இருப்பார். நாளைக்கு மீட் பண்ணி ஆகணும். ஏய் மூஹோ, நீ கொஞ்சம் பாட்டில் லிக்யூர் ஆர்டர் பண்ணுறியா? சீனியர் சிஸ்டர் நீங்கள் கேட்குறீங்களா? அவன் சொல்கிறான், அதான் டீச்சர் இல்லை, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்குருவோம்ப்பா. ஏன்னா நம்ம இப்போ இவ்வளோ பெரிய லாங் ஜேர்னி வந்திருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு கிளாஸாவது கொண்டுங்கப்பா. அப்படியே மார்னிங் ஆயிடுச்சு. ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அவன் பார்க்குறா, அவன் நேற்று பார்த்தா அதே ஆள் தானே மாஸ்டர் டான். அவனை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இருந்தாலும் எனக்கு என்னமோ அவனை பார்த்தா பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அவன் இந்த இயர்லி மார்னிங்கே எங்கே போயிட்டுருக்கான். அவள் அப்படியே பார்த்துட்டு ஸ்வாடை உள்ள வைக்கிறா. வச்சவனா இவளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. வெளியேருந்து கத்தியிருக்கானுங்க. சீனியர் சிஸ்டர் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம சீக்கிரம் அந்த ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் போயே ஆகணும். சவுண்டு வராதனால சரி ஓகே நாங்கள் உள்ளே வரோம்னு சொல்லிட்டு டோரை திறந்து வந்து பார்க்குறானுங்க. பார்த்தா அவளை அழக்கானா. சீனியர் சிஸ்டர் எங்கே போனீங்க? அப்படியே வேறு சைடு பார்த்தா
எக்ஸ்டிங்விஷ் தி டெவில், எக்ஸ்டிங்விஷ் தி டெவில்னு தலைவன் உட்காந்துருக்கான். இங்கே இருக்கிற மொத்த டெவில்ஸையும் நான் டிஸ்ட்ராய் பண்ணணும். ஏன்னா நான் தானே அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட். சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் நான் சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனும் ஸ்வாடை உள்ளே வச்சுட்டு ரெடியாகி நிற்கிறான். அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் இந்த கிரேட் அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாடு கிட்ட இன்னைக்கு தோக்க போறீங்க. இந்த அவுட்லாண்டர்ஸோட ரத்தம் எல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல கடல் மாதிரி ஓட போதுறான்னு இவன் ரெடி ஆயிட்டான். இங்கிட்ட அப்படியே ஒரு சவுண்டு கேட்குது. நேற்று மொத்தம் 72 ஸ்பேஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை 200 ஸ்வாட் ரிசீவ்டும் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை அந்த ப்ளூ ட்ராகன் குரூப் அந்த ஜான்சூ ப்ரொவைன்ஸில் இருக்கானுங்களே அவனுங்க எனக்கு தெரிஞ்சு ஓனாகவே ஐயனை மேக் பண்ணிக்கிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பை காட்டுறாங்க இந்த தைவானில் இருக்கதை. அது எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். இருந்தாலும் அவனுங்களுக்கான ஓன் வெப்பனையே க்ரியேட் பண்ணிக்கிறானுங்களா. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு டின்னர் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தைவானில் இருக்க டெபியூட்டி சீஃப் தான். அவன் என்ன பிளான் பண்ணுறான்னு தெரில. இருந்தாலும் எதுவும் எக்ஸ்பென்ஸ் கறக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கானா. இந்த தைவான் மணி மேக் பண்ண கரெக்டான பிளேஸ் தான். பட் மெர்ச்சன்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்குமே இது முக்கியமான இடம் தான். பார்த்தா இவனோட நேம் காட்டுறாங்க. இவன் தான் இந்த தைவானில் இருக்க கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் ஹெட் ஜியாங் டூசு, தி மாஸ்டர் ட்ரேடர். அந்த புதுசாக அப்பாயின்ட் பண்ண டெபியூட்டி சீஃப் இந்த தைவானில் மணியை ரொம்ப மேக் பண்ண ஆசைப்பட்டுருக்கானா. பட் என்ன ரீசன் தெரில. அவன் என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். இருந்தாலும் ஏதாவது விஷயம் இருக்குமான்னு நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்னு சொல்கிறான். எனக்கு புரியுது. இவனோட நேம் தான் ஜியாங் பாங். ஏய், என்னத்தான் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க. நேற்று அந்த ஃபோர்ட்ரஸ் கொலாப்ஸ் ஆச்சே, அதையுமே ஒழுங்கை கட்ட சொல்லு. சரி, ஓகே. நம்ம எல்லாத்துக்கும் அயராக இருக்கணும். ஏன்னா நம்ம ப்ரைடு இதில் தான் இருக்குது. அவன் திங்க் பண்ணுறான். என்னத்தான் இருந்தாலும் சரி அவனுக்கு லஞ்சம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஃபஸ்ட்டு டின்னரில் நல்லாவே உபசரிக்கணும். அவனுக்கு நம்ம மேலே கெட்ட பேர் வந்துடலாம். அதுக்கு அவன் சொல்கிறான், எஸ், நான் அதுக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னு சொல்கிறான். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஓகேன்னு சொல்கிறான். நான் கேள்விப்பட்டேன் அந்த முயாங்வி ஜென்யாங்லேருந்து இங்கே வரானாமே. அவன் எதுக்காக வர்றான்? அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பில் பேசிக்கிருக்காங்க. அந்த மோயாங் டங்ஜியனோட டெத் அந்த கிங் ஆஃப் ஃபாரினர் நடந்துச்சா? அவனோட ஐடென்டிட்டி அன்னோன் வேறு சொல்கிறீங்களா? ஆமாம், அவன் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. அதை விட ஸ்ட்ரேஞ்ச் என்ன தெரியுமா? ஹெய்பாங் அவனோட இன்ஃபர்மேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்காங்க. நம்ம லீக் பண்ண கூட இல்லை தெரியுமா? பார்த்தா இந்த தைவானில் இருக்க கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் ஹெட்டுக்கிட்ட ஆப்போசிட்லேருந்து ஒருத்தன் சொல்லியிருக்கான். என்னது, ஹெய்பாங்கா? இம்பாசிபிள். எப்படி? எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் ஹெய்பாங் இப்படி பண்ணவே மாட்டாங்களே. ஏய், எதுக்கும் நீ கொஞ்சம் கண்டுபிடிக்க பாரு. அது மட்டும் இல்லை, அந்த பிளாக் மெர்ச்சண்டோட மூமெண்ட்ஸை பற்றி கண்டுபிடி. ஆப்போசிட்டில் சொல்லியிருக்கான். இவனோட நேம் தான் மியூங்வி. ஏய், பட் எந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ஸுமே அவனுக்கு கொஞ்ச நாளாக பண்ணவே கிடையாது. என்ன சொல்கிற? ஒன்றுமே அவனுக்கு பண்ணலையா? அதுவும் 3 மந்த் ஆச்சு. என்னால் நம்பவே முடியல. அந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸ் 3 மாதம் எப்படி அமைதியாக இருக்கானுங்க? இந்த தைவானில் நிறையவே மெர்ச்சன்ட் குரூப்ஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு ட்ரபுளாக இருக்கிறது இந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸ் மட்டும்தான். எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸும் நம்மளை பார்த்து திங்க் பண்ணுவானுங்க. நம்ம இப்போ கவர்மெண்ட்ஸ் அஃபீஷியலுக்கெல்லாம் வெப்பன்ஸ் டெலிவரி பண்ணிக்கிருக்கோம். இதனால் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டான பிஸ்னஸாக தான் இருக்குது, சப்போர்ட்டுமே இருக்கும். இருந்தாலும் அந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸ் இப்போ அவனுங்க ஆக்டிவில் இருக்க மாதிரி இல்லை. அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டை கிளப்பிக்கிட்டே இருக்குது. எஸ்பெஷலி அந்த பிளாக் மெர்ச்சனோட ஹெட் யோம்சா, அவன் ஈஸியாக டீல் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது தெரியுமா? அவன் சும்மா உட்காந்துருக்கானா? என்னால் நம்பவே முடியல. அவன் ஏதோ பிளான் போட்டுக்கிருக்கான். அங்கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட் அவன் அந்த கிரேட் 5 வாரியரில் ஒருத்தன், அந்த 5 ட்ராகன் லீக்கில் அவன் இந்த தைவானில் அப்பியர் ஆயிருக்கானா? ரைட், எனக்கு தெரிஞ்சு அவன் அங்கே ஒரு ரத்த கடலே ஓட வச்சானா இங்கே என்ட்ரி ஆனதுக்கப்புறம். ஃபஸ்ட்டு அவன் கொண்டதே அந்த யங் மாஸ்டர் தான், அந்த கிரேண்ட் சோன் வாலோட குவாங்மூ. அப்புறம் அந்த ஹெட்டையே வெட்டியிருக்கான் தெரியுமா? அவன் அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட் அவங்க 2 பேரையும் கொண்டது இல்லாமல் மொத்த பிளேஸையும் டெஸ்ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தான் கண்டினியூஸாக. இவன் இங்கிட்டு இன்னும் எக்ஸ்டிங்விஷ் தி டெவில் போட்டு அங்கே இருக்க மொத்த செர்வன்ஸு எல்லாரையும் களி பண்ணிக்கிருக்கான். அவன் அங்கே இருக்க டிசபிள்ஸையும் சரி செர்வன்ட்டையும் சரி எல்லா கிரேண்ட் சோன் வாழையும் சேர்ந்த மொத்த ஆளையும் கொண்டுட்டான். அது மட்டும் இல்லை, அவன்
ஒரு சிங்கிள் சைன் போன கூட இல்லை தெரியுமா? அந்த போர்டை முதற்கொண்டு கொள்கிற அளவுக்கு அவனுக்கு ஏன் அந்த அளவுக்கு வெறி? அவன் என்ன பர்பஸ்க்காக இந்த தைவானில் அப்பியர் ஆயிருக்கான் அது இன்னும் அன்னோனாக தான் இருக்குது. இருந்தாலும் அவன் என்ன பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி, அவன் அந்த 5 வாரியரில் ஒரு ஆள். அப்போ அது அந்த 5 ட்ராகன் லீக்கோட கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த 5 ட்ராகன் லீக் பிளாக் மெர்ச்சன்ஸோட தானே கனெக்ட் ஆகுது. அப்போ பிளாக் மெர்ச்சன்ஸ் ஏதோ மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க தானே அர்த்தம். ஏய் மீன்வி, நீ கரெக்டாக சொல்கிற. இப்போ கடைசியாக பார்த்தா நீ சொல்கிற மாதிரி தான் அவனுங்க ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த யோம்சா அண்ட் அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட் ஏதோ பண்ண நினைக்கிறானுங்க. இந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் 5 ட்ராகன் லீக் எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம யங் லேடியால் மட்டும்தான் சமாளிக்கவே முடியும். பட் அவங்க ஒரு ஆளால் மட்டும்தான் கண்டிப்பாக அவனுங்களோட இன்டென்ஷனை கண்டுபிடிக்க முடியும். அப்போ வெளியே ஒருத்தன் கத்திட்டு வந்திருக்கான். அங்கே அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. இருந்தாலும் அந்த யங் லேடி இப்போ அயன் மார்ஷல் அசோசியேஷனுக்கும் அந்த 5 ட்ராகன் லீக்கில் நெகோசியேஷன் போயிட்டுருக்கு. அதை அவங்க பார்த்துக்கிருக்காங்க. ஸோ அவங்க இங்கே வர்றது கஷ்டம்தான், நம்ம தான் இதை சமாளிச்சே ஆகணும். அவன் உள்ளே ஒடியாந்துக்கிருக்கான் ஒருத்தன். மாஸ்டர், யங் லேடிகிட்டேருந்து லெட்டர் வந்திருக்கு. என்ன யங் லேடிகிட்டேருந்தா? இவன் சீக்கிரம் அதை கொண்டா. நான் நினச்ச மாதிரி தான் யங் லேடி எப்பயும் இம்பார்ட்டண்டான விஷயத்த மட்டும்தான் லெட்டரில் எழுதி அனுப்புவாங்கன்னு படித்து பார்க்குறான். பார்த்ததும் அவனுக்கு மூஞ்சி தொங்கி போயிடுச்சு. படித்தது கீழே வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிருக்கான். இவனுங்கள்லாம் என்னாச்சு, எதுவும் பேட் நியூஸா? அவன் அப்படியே அந்த சன்னால்ட்டு சொல்லிக்கிருக்கான். ஆமாம், யங் லேடி இப்போ ஏதோ டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணிக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 5 ட்ராகன் லீக்கான நெகோசியேஷன் நல்லா போகலை போல். அவனுங்க நிறையவே டிமாண்ட்ஸை வச்சுருக்கானுங்க. அவனுங்க இந்த தைவானில் இருக்கிற பிரான்ச்சில் இருக்க மொத்த வெப்பன்ஸையும் சப்ளை பண்ண சொல்லியிருக்கானுங்களாம். அது மட்டும் இல்லை, நம்ம யங் லேடியும் மேரேஜ் பண்ண சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கிருக்காங்களாம். என்ன தைரியம் அவனுங்களுக்கு! யங் லேடியை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துவானுங்க. இப்போ மட்டும் யங் லேடி நம்மளை வர சொன்னாங்கன்னு லெட்ரு போட்டாங்கன்னு வச்சுக்கவேன், நம்ம மொத்த இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் வாரியர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த 5 ட்ராகன் லீக்கே அழிச்சிடலாம். அப்போ சொல்லிக்கிருக்கான், பரவாயில்ல பொறுமையாரு, அவங்க இது மாதிரி விஷயமா இருந்தா ஆல்ரெடி லெட்டர் போட்டிருப்பாங்க. உனக்கு தான் தெரியுமில்ல அவங்கள பற்றி. ஆமாம், அவங்க எப்படிப்பட்ட பர்சன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவங்க நம்ம லீடருக்குமே ஹெல்ப் பண்ணனால தான் இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் இப்போ 10 வருஷத்தில் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் அவங்கள மீட் பண்ணி ஆகணுன்னு அவன் பார்த்துக்கிருக்கான். அப்போ தான் காட்டுறாங்க, ஒருத்தன் வந்து சொல்கிறான், யங் லேடி என்னாச்சு? அந்த 5 ட்ராகன் லீக் அதுலேருந்து ஒரு பர்சன் வந்திருக்கான். அவள் அப்படியே திரும்புகிறா. ஆல்ரைட், அவனை அங்கே வர சொல்லு. இவ தான் இந்த யங் லேடி ஆஃப் தி கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் ஹாசோஹோ. அங்கிட்டு அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ படம் பண்ணி இந்த பொண்ணு இன்னும் வந்துருக்கு. இவன் என்ன என்ன எதுக்காக போகிறான்னு கூட தெரியலையே. என்ன இப்படி இவ்வளோ அவசரமாக இந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கான்? எனக்கு தெரிஞ்சு இவன் ஏதாவது பர்பஸ் இருக்குமா, இல்லை நம்ம தான் தப்பாக திங்க் பண்ணியிருக்குமான்னு இவன் யோசிக்கிறா. அவன் வந்ததை கண்டுபிடிச்சிட்டான். திரும்பி பார்த்தா அவன் அப்படியே எஸ்கேப்பு. எதுக்கு இவன் என்னை அப்பையிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிருக்கா? என்ன கதையும் தெரில. ஃபாலோ பண்ணுறான்னு தான் சொல்ல வேண்டியதானே. என் கூட கையை கோர்த்து நடந்து போவோன்ல, எதுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணுறா? இங்கிட்ட அவ என்ன என்னோட எல்லா ட்ரேசஸும் நான் கரெக்டாக அழிச்சிட்டு தான் வந்தேன். எப்படி அவன் எப்படி என்னை பிடிச்சான்? இவன் இங்கிட்டு பார்த்து ஷாக் ஆகுறா. அந்த காய் இங்கிட்டு பார்த்தா ஹீரோ இருக்கிறான். வாவ், ரொம்ப அமேசிங்காக இருக்கே. நேற்று ஒருத்தன் மொத்த ஒரு கேங்கே அழிச்சு புட்டு இப்போ ஸ்ட்ரீட்டில் காமாக நடந்து வரான். பார்த்தா அந்த டெபிள்ஸ் வார்டு தான் அங்கே நிற்கிறான். ஏய், உடனே எப்படி மீன் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லைடா. ஹீரோ சொல்கிறான், என்னப்பா அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட் காங்வி நீயா? அதுக்கு அவசரம் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் நான் ஒன்றை மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலையே. இங்கிட்டு இவன் நினச்சிக்கிட்டுறா இந்த பெர்சன் காங்வி தானே. என்னால் நம்பவே முடியல. இவன் பர்சனலாக ஒரு ஆளை மீட் பண்ணுறானா? ஒருவேளை உங்கள் 2 பேருக்கு ஆல்ரெடி தெரியுமா? இவன் அவளோட மாஸ்கை போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இவனுங்க அந்த கிராண்ட் சவுண்ட் வாலி இன்சிடெண்ட்டில் இவனும் ஏதாச்சும் ரிலேட்டடாக இருக்கணும். ஆமாம், ஜாங்கின்னு சொன்ன மாதிரி தான் போல். இவன் ஸ்வாட் எடுத்து ரெடி ஆகிட்டா. ஃபஸ்ட்டு நான் இதை இன்டர்ஃபியர் பண்ணியே ஆகணும். இங்கிட்டு ஹீரோ சொல்லியிருக்கான், அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட் காங்வி. என்னப்பா உடனே அந்த மிலிட்ரி கோர்ட்டில் ப்ரிசன்ட் பண்ணி வச்சுருக்கோம்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், யாரடா ப்ரிசனில் அடைக்கிறது? காட்டாத்துக்கு அணையப்பட முடியாது, இந்த டெவிலுக்கு ப்ரிசனில் போடுவானுங்களா? சரி, அது ஓகே. நான் உங்ககிட்ட என்னோடய நேம் சொல்லவே கிடையாது. அப்போ என்னோடய நேம் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஆமாம், நேற்று அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிவிட்டு
உன்னோட நேம் தெரியுமான்னு வேற கேட்குறியாடா? இங்கே ஊரில் இருக்க மொத்த பயலுக்கும் தெரியும்டா. சரி, அப்போ ஹீரோக்கு சொல்கிறான், சரி ஓகே, நேற்று தான் இவன் என்கிட்ட டிஃபீட் ஆனான். பட் அவன்கிட்ட எந்த ஒரு பயமும் மூஞ்சில் தெரில. அவனோட ஷோல்டரையும் நான் ப்ரோக் பண்ணி விட்டேன், கையையும் சரி. எப்படி ஒரு நாளுக்குள்ளே ரெக்கவர் ஆனா? இங்கிட்ட இவன் பார்க்குறான், இவனோட கண்ணோட கலர், இவன் பார்க்க கண்டிப்பாக ஃபாரின் கண்ட்ரி சேர்ந்தவன் தான். இவன் சொல்கிறான், ஆமாப்பா, அந்த கிரேண்ட் சவுண்ட் வாழை சேர்ந்த எல்லா பயல்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அவனுங்கெல்லாம் டெவில்ல, அதான் கொஞ்சம் கொடுத்தேன். பட் இவன் திங்க் பண்ணுறான், என்கிட்ட இருக்க கரண்ட் எபிலிட்டியில் இவனை டிஃபீட் பண்ணவே முடியாது. பட் என்ன மேட்டராக இருந்தாலும் சரி, இவன் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஆப்பனண்டாக இருந்தாலும் சரி, இந்த டெவிலுக்கு முன்னாடி முட்டி போட்டு தாண்டா ஆகணும். இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். காலையிலேருந்து என்னோடய பாடியெல்லாம் ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருந்துச்சுப்பா. எனக்கு தெரிஞ்சு உன்னை மீட் பண்ணுறக்காகத்தான் இருக்கும் போல். இவன் அவனோட ஸ்வாடை பிடிச்சி, என்னால் இப்போ நிற்க கூட முடியல இந்த மிங் டைனாசிட்டியில். இப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் என்னால் காமாக இருக்க முடியாதுடா. அவனோட மர்டர் இன்டர்னை ரிலீஸ் பண்ணிக்கிருக்கான், எக்ஸ்டிங்யூஸ் தி டெவில். இந்த பெர்சன் கொல்றதுக்கு தகுதியான ஆனவன் தான். நான் உன்னோட தொண்டையை முதல்ல கட் பண்ணுறேன் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்.